மதுமித்ரா அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. ப்ரோ பெஸ்ட் ஆல்ரவுண்டர் ஃபோன் சொல்லுங்க, மை பட்ஜெட் 25K அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரவுண்டர் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் இல்லவே இல்லை. அது முதல்லயே நான் இப்போ வந்து சொல்லிடுறேன். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ள உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இல்லை நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கேம் விளையாடுவீங்க, மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவீங்க, எனக்கு கேமரா டீசெண்டாக இருந்தால் ஓகே, எனக்கு பேட்டரி அதிகமாக வேணும், ஃப்ளாட் டிஸ்பிளே வேணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஐக்கோடைய நியோ 10R வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக வந்து இருக்கும். இல்லைப்பா எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா இருக்கணும், நான் நிறைய செல்ஃபிஸ் எடுப்பேன், அது மட்டும் இல்லாமல் நான் பேக் கேமராவை யூஸ் பண்ணி நிறைய ஜூம்டு ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன், 3x 5x ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன விவோடைய T4 Pro வந்து இருக்குது. அது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே வந்து இருந்துடும். நீங்கள் ஹெவியாக கேம் மட்டும் தான் விளையாடுவீங்க அப்படின்னு நீங்கள் மட்டும் தான் அந்த ஃபோன் செட் ஆகாது. டே டு டே யூசேஜுக்கு அப்புறமா மிச்சம் எல்லா இதுக்குமே வந்து நல்லா தான் இருக்கும். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்டச் OS மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கைலாம் இல்லை, எனக்கு இதே மாதிரி எனக்கு ஜூம்டு கேமரா இல்லாமல் வேற ஏதாவது ஃபோன் இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா ரியல்மியோட P4 Pro வந்து இருக்கு. நீங்கள் அதையும் வந்து சூஸ் வந்து பண்ணலாம். அதுலேயே ஸ்னாப்டிராகனுடைய 7 Gen 4 தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே இருந்துடும், 6000 mAh பேட்டரி. ஸோ அதனால பேட்டரியிலலாம் எந்த விதமான டிஃபரன்ஸும் இருக்க போதில்லை, டீசெண்டான கேமரா வந்து இருந்துடும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த 3 ஃபோன்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி யூசேஜ் கேஸ் அப்படின்றத வச்சு சூஸ் வந்து பண்ணுங்க. இல்லைப்பா எனக்கு இந்த எவனுமே வேணாம், எனக்கு UI தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எனக்கு UI வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா பாக்ஸில் சார்ஜர் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஃப்ளாட் டிஸ்பிளேவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாம்சங் கேலக்ஸி M56 வந்து சூஸ் வந்து பண்ணலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அந்த ஃபோன் வந்து இருக்காது, பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக தான் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த UI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா One UI எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபோனை வந்து சூஸ் பண்ணலாம். இப்போது உங்களுடைய யூசேஜ் கேஸை பொறுத்து நீங்கள் இந்த 4 ஃபோன்ஸ்லேருந்து என்ன ஃபோனை சூஸ் பண்ணீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.